ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேடல் உண்டு. உலகத்தில் தேடல் இல்லாமல் எவரும் இல்லை. ஒவ்வொருவர்களை பொறுத்து அந்த தேடல் வித்தியாசம் அடைகிறது. ஒரு சிறு குழந்தையினுடைய தேடல் வேறு, ஒரு வாலிபனுடைய தேடல் வேறு, ஒரு வயதுடைய தேடல் வேறு, ஒரு ஆன்மீகவாதியின் தேடல் வேறு. நீங்கள் எதை தேடினாலும் எங்கு தேடினாலும் உங்கள் தேடல் அல்லாஹ்வின் கையில். நீங்கள் எதை தேடினாலும், நீங்கள் எதை முயற்சி செய்தாலும், உங்கள் தேடல் எதுவாக இருந்தாலும் அதில் முடிவு அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் கடுமையாக உழைக்கலாம், கஷ்டப்படலாம், சில விஷயங்களை இழக்கலாம், நேரத்தை காலத்தை செலவு செய்யலாம். அதற்கு பின்னால் வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அந்த தேடலுக்குண்டான பதில் அது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இதை ஒவ்வொரு முஸ்லிமும் முஃமினும் அது உணர வேண்டும். மனித குலத்தையும் இந்த அண்ட சராசரத்தையும் வானத்தையும் பூமியும் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அனைத்தையும் எழுதிவிட்டான். என்ன நடக்கும், யாருக்கு என்ன நடக்க போகிறது நடக்கும் அப்படிங்கிற, யார் எதை பெறுவார், யார் யாரை திருமணம் முடிப்பார், அவர் எத்தனை குழந்தைகளை பெறுவார், எவ்வளவு சம்பாதிப்பார், எந்த காலத்தில் வாழ்வார், எவ்வளவு நாட்கள் வாழ்வார், எப்பொழுது மரணிப்பார் என்கிற எல்லா செய்திகளும் எல்லா விஷயங்களும் எழுதி முடித்து அது ஏற்றில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹுடைய நிர்ணயம் பிரகாரம் காலத்துக்கும் நேரத்துக்கும் அமைகிற விதத்தில் அல்லாஹ் அதை வெளிப்படுத்துகிறான், செயல்படுத்துகிறான். நீங்கள் விளங்க வேண்டியது, முயற்சிகளும் தேடல்களும் பலதரப்பட்ட எந்த ஒரு தேடலாக முயற்சியாக இருந்தாலும் அதற்கு முடிவை அல்லாஹ் தான் தர வேண்டும், நம் கையில் இல்லை. தேடலுக்கு முன்பு தேடுகிற நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நிச்சயம் கரம் கொடுப்பான். உங்கள் தேடலுக்கு பின்னால் அவன் தருவான் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஈமானுடைய மிக முக்கியமான இடம். இது அந்த தேடல் எதுவாக இருந்தாலும் அங்கு அல்லாஹ்வின் மீது ஒரு தவக்குல், ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல், நம்பிக்கை வையுங்கள், உறுதியாக நம்பிக்கை வையுங்கள். அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் நம்பிக்கை தவக்குல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு பறவை தன்னை படைத்த ரப்பின் மீது இருக்கிற தவக்குல் நம்பிக்கையை போன்று உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும். அது வெறும் வயிற்றில் அல்லாஹ் ரிஸ்கலப்பான் தருவான் என்கிற நம்பிக்கையில் அது தன்னுடைய கூட்டை விட்டு பறந்து செல்கிறது. மாலையில் வீடு திரும்பும் பொழுது வயிறு நிரம்ப வருகிறது. இது 2 விஷயம் கவனிக்கணும். ஒன்று, அது முயற்சியும் செய்தது, அந்த முயற்சியில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தது. அல்லாஹ் ரிஸ்கலப்பான் என்று தன் கூட்டுக்குள் அமர்ந்திருக்கவில்லை, அது முயற்சி செய்தது, அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்தது, பெற்றுக்கொண்டது. மனிதனுடைய தவக்குள் நம்பிக்கை இப்படிதான் இருக்க வேண்டும், இவ்வாறு தான் அமைய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நம்பக்கூடியவராக இருந்தால், உண்மையிலே அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தால், அவன் மீது தவக்குலின் நம்பிக்கை ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹ் ஹக்க தவக்குலிஹ் லரஸககும். நீங்கள் அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து உங்களுடைய தேடலை நீங்கள் துவங்குவீர்கள், உங்கள் காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் லரஸககும், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். உங்கள் திட்டமாக அவன் தந்தே தீருவான். எனவே தவக்குல் என்கிற நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் என்று இந்த மார்க் நமக்கு வலியுறுத்துகிறது. உங்களுடைய முயற்சியிலும் உங்களுடைய தேடலும் அவன் கலந்திருக்க வேண்டும். உண்மையான தேடல், சரியான முயற்சி அதில் மேற்கொண்டால் நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி உண்டு. சில கட்டங்களில்
தேடியும் கிடைக்கவில்லையே என்கிற நிலை வரும் பொழுது கோவப்படாமல் பொறுமை காக்கிற நிலையும் உண்டு. அல்லாஹ் மிக அறிந்தவர்.